குஜராத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இந்த வீடு பார்க்கறது பஞ்சாயத்து இப்போ வரை இருக்குது, என்ன காரணம்? நீங்கள் சைக்கோக்கள் வீட்டு குடி போகிறவன்லேயும் இருக்கான், வாடகைக்கு விடுறவன்லேயும் இருக்கான். ஹவுஸ் ஓனரில் இருக்க சைக்கோக்கள் வினோதமானவன், குடியிருக்க போகிறவன் பாவம், ஓரளவுக்கு பாவம் தான். சந்திர கிரகத்துக்கே ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இதில் வீடு வாடகைக்கு விடுபவர்களில் ஒரு 10 கேட்டகரி இருக்காங்க. தசவாதாரம் படத்தில் கமல் கேரக்டர் மாதிரி 10 கேரக்டர் இருக்காங்க. முதல் கேரக்டர் என்னென்னா பெருவாரியாக பார்க்குற கேரக்டர் முதல்ல போர்டில் எழுதி போட்டுருவான், சைவம் மட்டும். வீடு கட்டிருக்கா, லோன் போட்டுருக்கா, கட்டியிருக்காரு. நம்ம ஆனால் கொசுவையும் ஈயவும் அடிச்சு கொள்றேன். காக்ரோச் கொள்றீங்க மாமி, காக்ரோச் நிறையா வருதுப்பா, ஒரு இது கொடுங்க, அது பிரேக் கொடுங்க, ஹிட்டு கொடுங்க. ஆமாம், டக்குன்னு அடித்து பூரா காக்ரோச்சு கதற கொள்றீங்க. அது குடும்பம் என்ன ஆகும், வாரிசு என்ன ஆகும்? நான் நேற்று 11 மணிக்கு வரேன்னு சொன்னேன், எனக்கு ஒரு வேறு வேலை ஆயிடுச்சு, நான் வரல. அதனால நான் ஃபோன் எடுக்கலை. நான் அப்புறம் தான் பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு கூப்பிட்றேன். நான் சொன்னேன், மேடம் நீங்கள் கூப்பிட்றதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, உங்கள் வீட்டுக்கு நான் வரல, நீங்கள் ஃபோனை வச்சுருங்க. தெரியும், நான் கேள்விப்பட்டேன், கீழ் வீட்டுக்காரி ஏதோ இது பண்ணிட்டாலாமே, நாராசமாக போயிடும். உங்கள் இதெல்லாம் நீங்கள் வேறு இடத்த காட்டுங்க, என்கிட்ட இதுக்கு மேலே பேசாதீங்க மேடம், நீங்கள் வச்சுருங்க. சிறுத்தை நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த மாட்டான்ற மாதிரி இருப்பேன். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். 10 லட்ச ரூபா கட்டி டியூக்கு வாங்கியிருக்கோம், மாதம் 20,000 ரூபாய் கட்டிட்டு வர்ற தோரணையே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய ஆள்னா ரைட்டு, ஓகே வச்சுக்கோ, அப்புறம் அடுத்து சொல்லு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். சண்டைக்கு வந்தா நீ சொல்லலாம், சரி. சண்டைக்கு வராம வீட்டு வாடகைக்கு இருக்கும், உனக்கு தேவை வாடகை. அப்ப நான் இப்படி சொல்லலாமா, என்கிட்ட வாடகை வாங்கி பிழைக்கிறேன் நாயின்னு? புரியுதா? வாடகைக்கு இருக்கிறவன் இந்த நாய்க்கு நான் தான் மாசம் 20,000 வீட்டு வாடகை வாங்கி பிழைக்கிறேன் நாய், இதுக்கு பேச்சை பத்தி அப்படின்னு அப்படி. சார் வணக்கம். சார் வணக்கம் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ் மீட் பண்ணுறேன் சார். அதனால இப்போ இந்த வீடு வாடகைக்கு தேடி போனால் சென்னை வாசிகள் படும்பாடு. அதாவது இப்போ வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் வேலைக்காக வருவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு இங்கே அதுக்கப்புறம் இங்கே குடும்பம், இங்கே ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி வாழ்க்கையை நடத்தலான்னு வருவாங்க. பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்கிற மாதிரி இந்த வீடு பார்க்குறது மட்டும் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து. இந்த விஜய் சேதுபதி கூட படத்தை சொல்லுவார், ஒன்று நான் இருக்க வீடு இல்லாமல் வரல, ஊரில் எல்லாமே இருக்குது, என் நேரம் இங்கே அந்த மாதிரி இந்த வீடு பார்க்க போகும்போது பல அனுபவங்கள் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அலுவலகம் வீடெல்லாம் பார்க்கும்போது பல விஷயம் பகிர்ந்துருக்கிறீங்க, எனக்கும் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் சந்திக்கிறாங்க? இப்போ சமீபத்தில் பரிதாபங்கள் கூட ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இந்த வீடு பார்க்குறது பஞ்சாயத்து இப்போ வரை இருக்குது, என்ன காரணம்? அதாவது நீங்கள் சைக்கோக்கள் வீட்டு குடி போகிறவன்லேயும் இருக்கான், வாடகைக்கு விடுறவன்லேயும் இருக்கான், ஹவுஸ் ஓனர்லேயும் இருக்கான். ஹவுஸ் ஓனரில் இருக்க சைக்கோக்கள் வினோதமானவன், குடியிருக்க போகிறவன் பாவம், ஓரளவுக்கு பாவம் தான். ஆனால் எல்லா வீட்டு ஓனர் சைக்கோவான்னு கேட்டால் இல்லை. ஆனால் 60% சைக்கோ தான். சந்திர கிரகத்துக்கே ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இதில் வீடு வாடகைக்கு விடுபவர்களில் ஒரு 10 கேட்டகரி இருக்காங்க. அந்த 10ல் பிரித்தோம்னா இன்னும் 10 இந்த இதில் அஜித் படத்தில் சொல்லுவாங்க இல்லை, எனக்கு கீழே 5 பேர், அவனுக்கு கீழே 10 பேர், அவனுக்கு கீழே 100 பேருன்ற மாதிரி இந்த 10 பிரித்தாலே போதும், அதுக்குள்ளேருந்து பிரிச்சுக்கலாம் சைக்கோக்களை. தசவாதாரம் படத்தில் கமல் கேரக்டர் மாதிரி 10 கேரக்டர் இருக்காங்க. முதல் கேரக்டர் என்னென்னா பெருவாரியாக பார்க்குற கேரக்டர் முதல்ல போர்டில் எழுதி போட்டுருவான், சைவம் மட்டும். அப்படின்னால அவன் ஐயரை தான் எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். ஒரு ஐயர் குடியிருந்தாருன்னா நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம், ரொம்ப அலைய வேணாம், அது பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரு அதில் பிராமணர்களில் அப்படி நான் ஜாதியை வச்சு சொல்லலை, தொழிலை வச்சு சொல்கிறேன். அவர்கள் 2 விதமாக, ஒன்று கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய குருமார்கள் இருக்காங்க, குருக்கள் இருக்காங்க, தேவசம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. இது வேற அது வேற. அதுக்காக போடுறாங்களா என்னன்னு தெரில. இது ஒரு ஃபஸ்ட்டு சைக்கோ கேட்டகரி. சைக்கோ கேட்டகரின்னு நம்ம சொல்ல முடியாது, அவர்கள் பார்வையிலேருந்து இப்போ நம்ம குருமாராக மாறுறோம். நம்ம ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம 2ஐயும் தான் பார்க்கணும். அவர்களை எதிர்க்கிறதுல மட்டுமே நம்ம குறிக்கோளாக இருக்கக்கூடாது. தங்கமானவங்களாம் இருக்காங்க பிராமணர்களில், தங்கமான குணம் படைத்தவர்கள் இருக்காங்க. நான் இது வரைக்கும் என் வாழ்நாள் ஒரு 20 வீட்டில் இருந்தேன்னா அது ஒரு 8 வீடு பிராமணர் வீட்டில் இருந்திருக்கேன். ரொம்ப அருமையாக கவனிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்லலாம் ஒரு மாமி என்ன பண்ணால், நான் பேச்சுலராக இருக்கும்போது அவங்க பங்களா பக்கத்தில் ஒரு சின்ன வீடு வாடகை விட்டுருந்தாங்க, அதில் நான் இருந்தேன். அவங்க காலையில் கோலம் போட்டது மட்டும்னா நான் உள்ளே தூங்கிட்டு இருப்பேன் 9:30 மணி வரைக்கும். காலையில் நம்ம வீட்டை கூட்டி கோலம் போட்டுருவாங்க, முறவாசம் பண்ணி கோலம் போட்டு விட்டு போயிடுவாங்க. கார்த்திகைனா நம்ம வீட்டுக்கு சேர்த்து விளக்கு வச்சுருவாங்க. ரொம்ப தங்கமானவங்க. அதுக்கப்புறம் நல்ல நாள் இதுன்னா பாபதி இப்போ இன்றைக்கி வெளியில் சாப்பிடக்கூடாது, நம்ம வீட்டில் தான் சாப்பிடணுன்றாங்க. அவங்க வீட்டில் சாப்பிடுவேன், நான் அதுக்கு கொஞ்சம் கூச்சப்படனா அங்கேருந்து எனக்கு சாப்பாடு வீட்டுக்கு வந்துடும். டப்பாவில் போட்டு பார்சல், டப்பாவில் பிளேட்லேயே வச்சு இலையை வச்சு மூடி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது கோயம்புத்தூரில்
கோயம்புத்தூரில் இருக்கும்போது அப்படி ஒரு மாமி இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ஒரே ஒரு பையன்தான், அவன் ஃபாரினில் இருந்தான். 3 பேர் பெண்கள், ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, மீதி 2 வயசு பொண்ணு வேறு இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து நம்ம மேலே அவ்வளோ அன்பாகவும் மரியாதை இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களும் உண்டு. அதே நேரத்தில் எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஐயர் ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் அங்கே என்ன பண்ணுறான்னா, ஒரு வாட்டர் ஃபில்டரை வந்த புதுசு. அப்போ மினரல் வாட்டர் கான்செப்ட் இல்லாத காலம். ஒரு பெரிய சிலிண்டர் மாதிரி ஒரு இதை போட்டு வாட்டர் பியூரிஃபை பண்ணி ஒரே ஒரு 2 கம்பெனி மட்டும் சப்ளை பண்ணிட்டேன். அப்போ நான் பேச்சுலர் தான். அதை ஃபில்ட்ரு போட்டோம்னா அந்த இது வந்து கேன் மாதிரியே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பின்னாடி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கும் நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை பார்க்கறது பக்கத்தில் இருந்த ஐயர் என்ன பண்ணிட்டான், ஐயர் அவர் நான் ஜாதிக்காக சொல்லலை, அவர் இது என்ன நீங்கள் இது வந்து பார்த்தா வெடிகுண்டு மாதிரி இருக்குன்றான். ஐயோ, அப்போ தான் வந்து இந்த கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் எவனோ எங்கே இதுனா பைப் மாதிரி இருக்குது, கொலா இவ்வளோ பெரிய கொலா மாதிரி இருக்கே ஃபில்ட்ரு அப்படின்னோடனே, இதை வச்சு வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஐயோ இது ஆனையான் ஃபில்ட்ரியா, இது வெடி மருந்து கிடையாது, ரவை மாதிரி ஜெல்லு, அது வழியாக தண்ணி போகும்போது அது பாக்டீரியா பூரா உறிஞ்சி மொக்கையாயிரும், தண்ணி மட்டும் வெளில வருமையா, இது தீ வச்சு கொளுத்துனாலும் எரியாதியா, அது ஜெல்லியாது அப்படின்னா, அதனால் பார்க்க சிலிண்டர் மாதிரி இருக்குது, வெடிச்சிடும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்டா. நல்ல வீடு, அமைதியாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. என்ன அவனுக்கு வேறு ஒன்றும் சரக்கு அடிக்கிறான், வாந்தி எடுத்துக்கிட்டான் வீட்டு வாசல்லைன்னா பரவாயில்ல, இல்லை டெய்லி 10 பசங்க வராங்க, இல்லை பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டான்னா பரவாயில்ல. ஏன்டா ஃபில்ட்ரு போட்டு ஒரு குத்தமாடான்னு பேச்சு பார்க்குறேன். அவன் ஹவுசிங் போர்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டான், இது என்னான்னு வந்து பாருங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, அவனுக்கு சொந்த வீடு, நான் வாடகைக்கு இருக்கேன். 2 சிலிண்டர் தானே, என்னங்க சிலிண்டர் மாதிரி இருக்குது. அவர் இந்த ஜன்னல் உங்கள் ஜன்னலும் அவர் ஜன்னல் இப்படி இருக்குது, வெடிச்சிச்சுன்னா அவரும் ஐயோ அதை பூரா கழட்டி காட்டுறேன். ஒன்றில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன்னு தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, தேங்காய் சிரட்டை எரிச்ச கறி, அது வந்து எப்படின்னா வாட்டர் ஃபில்டர் இன்றைக்கி அதான் யூஸ் பண்ணுவாங்க. அது வழியாக போயிட்டு வந்துச்சுன்னா தண்ணி கண்ணாடி மாதிரி ஆயிடும் எந்த அழுக்கு இருந்தாலும். இன்னொன்றில் போய் ஆனையான் ஃபில்டரில் போயிட்டு வந்ததுன்னா பாக்டீரியா அப்புறம் கட் பண்ணி பியூராக தண்ணி அடி வரும். ஃபில்ட்ரியான்ற என்னை 7:30 கூட்டி விட்டேன். அப்போ நேரமும் சரியில்லை நமக்கு. என்னடா கிரகம் பிடிச்சவன், நான் அவன்கிட்ட சொல்கிறேங்க பாரு, நீ செய்கிறது ரொம்ப ஓவராக போகிற, இது வெறும் ஆனையா கறித்துகள், இது எப்படியா வெடிக்கும், தண்ணி அதுக்குள்ளே போகிறதில்ல எப்படியா வெடிக்கும். அதெல்லாம் கிடையாது, எனக்கு பயமாக இருக்கு, ஏன் ஜன்னல் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா, டே உன் வீட்டில் ஜன்னல் இருக்குன்னா நான் வைக்கக்கூடாதா இது வீட்டில் சொல்லி பெரிய பஞ்சாயத்தாகி சரி சண்டைக்கு வந்தானாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இப்படி போட்டு நீ மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டேன். மென்டல் டார்ச்சர். வீட்டுக்காரரை கேட்டால் அவர் சொல்லிட்டா நீங்கள் வச்சுங்க, அவங்கள பேசிங்க, அவங்க ஓகேனா இல்லை, அவங்க பயந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்றாரு. ஏங்க வீடு உங்கள் வீடுங்க, நீங்கள் சொல்ல, அது நான் சொல்ல மாட்டேன்றேன். இப்படி டார்ச்சர் கொடுத்தவனும் இருக்கான். இப்போ சொந்த வீட்டுக்காரர்கள் செய்த சோதனையால் உங்களுக்கு வேதனை தான், வேதனை அந்த மாதிரி இருக்கா. இது ஒரு கேட்டகிரி, இப்படி ஒரு குரூப் இருப்பாங்க. இதுதான் முதல்ல வெளியில் தெரிகிறதுக்கு போர்டே மாட்டியிருப்பேன், சைவம் மட்டும் ஒன்லி வெஜ் அப்படின்னு போட்டு வச்சு. இது ஒரு கும்பல், இது ஒரு குருட்டு கும்பல். ஆனால் நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது, அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம சைவம், அவர்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுவும் உயிரோடு இருக்கிற உயிரினத்தை எதை அழுக்கும்போது அதோடைய ஆன்மா இருக்குல்ல, அது அலரும். இப்போ கோழி சாகும்போது அலரும்ல, அந்த கோழின்றது அவங்க பார்க்குறான். அவங்களோட ஆங்கிளில் என்ன பார்க்குறேன்னா, கோழின்றது ஒரு பிணம் தானே, அது ஆடுன்றது ஒரு கறின்றது ஒரு பிணம். அதை போய் சாப்பிட்றான் என் வீட்டில் வச்சு, இவன் வீட்டில் சாப்பிட்டு போகிறான். நான் சம்பாரித்து, நான் டியூ கட்டி, நான் பேங்க்கில் வேலை பார்த்து மாதம் மாதம் டியூ கட்டி ஒரு வீடை கட்டி அதில் மாடியை கட்டி ஒன்று வாடகை, அந்த வாடகையை வச்சு வாழலான்னு பார்க்குறேன். இதில் வந்து ஆட்டையும் கோழியும் அறுத்தேன்னா அந்த ஆன்மா அலரும்ல, அது வந்து துடிக்க துடிக்க சாகும்ல. இது பிராய்லர் கோழி சாகும்போது அது விடுற சாபங்கள் என் வீட்டுக்கு தானே பதிக்கும், என் வீட்டு அடிப்படையில் தான் நீ செய்கிற அப்படின்றது அவர்களோட கான்செப்ட். அப்போ ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்கிற சன்னியாசிகள் ஞானிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்து சிரிப்பாங்க, அற்ப பதரே அப்படின்னு தான் இவங்களை பார்த்து சிரிக்கணும். ஏன்னா ஒரு உயிர், நீங்கள் வந்து எல்லாமே உயிர் தான். கொசு இருக்குல்ல, கொசு அடிக்காமல் இருப்பேன், அது ரத்தம். இப்போ நீங்கள் ஒரு வீடு, சைவ வீடு, ஜாதி கூட வேணாம், கொசு அடிக்கிறீங்க, ஏன்னா அலரும்ல,
அது கொசு அலரும். கொசு வந்து அடிக்கிறீங்க, ஒரு கொசு செத்துறது. இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியுது. இது வச்சு பாருங்கள், மைக்ராஸ்கோப்பு, ஒரு அனகோண்டாவே செத்து கிடக்க மாதிரி இருக்கும். மைக்ராஸ்கோப்பில் கொசு ரத்தத்தோடு இல்லை, ரத்த வெள்ளத்தில் ஒரு அனகோண்டா செத்த மாதிரி இருக்கும். மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். யாரா இப்படி அடித்து கொண்டது, ஏதோ புல்டோசர் ஏற்றி செத்துருச்சா இந்த கொசு அப்படின்ற மாதிரி தெரியும். இதில் மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் அந்த கொசு. அப்போ என்ன, அது நீ கொல்றியா, அது கொலை இல்லையா, அது அலறி சாகாதா? அந்த கொசு ஃபேமிலியெல்லாம் அழகாதான் அதோட சந்ததிகள் என்ன ஆகிறது. அதை போட்டு நீ அசால்ட்டாக ஒரு விரலை வச்சு அடித்து கொண்டிருக்கே, கொல்லாமல் விட்டுருவேன்னு சொல்லு, கோழியாக இருக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நம்ம எதுலேயுமே தலையிடலை. நம்ம இவர்களுக்கு சாதகமாகவும் பேசுகிறோம், அவர்களுக்கு சாதகம். வீடு கட்டியிருக்கா, லோன் போட்டிருக்கா, கட்டியிருக்காரு. நம்ம வந்து இந்த பின்ன அலறல் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கொசுவையும் ஈயவும் அடித்து கொள்கிறேன். காக்ரோச் கொள்றீங்க மாமி. காக்ரோச் நிறையா வருதுப்பா, ஒரு இது கொடுங்க, அது பிரேக் கொடுங்க, ஹிட்டு கொடுங்க. ஆமாம், டக்கு டக்குன்னு அடித்து பூரா காக்ரோச்சை கதற கொள்றீங்க. அது குடும்பம் என்ன ஆகும், வாரிசு என்ன ஆகும்? அது வேறு பூச்சிகள் புழுக்கள் வருது, பல்லி வருது. பல்லி கத்துனா சகுனம் நல்லா இருக்குன்றீங்க. அப்புறம் அதை விழுந்துருச்சுன்னா ஐயோ அப்பான்னு வயதில் வயலில் அடிச்சுட்டு காக்ரோச் எந்த மிஷினை இதை வச்சு அடித்து கொள்றீங்க. அதை இவ்வளோ கொலைகளையும் செய்து விட்டு நீ கொலைகாரியா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இப்போ யார் செய்கிறது தப்பு அப்படின்றது பார்க்குறவங்க முடிவுக்கு விட்டுரும். அது மெஜாரிட்டி என்ன வருதோ அந்த சைடு அவங்க பார்த்துக்கங்க. நீங்கள் எதை நல்லதுன்றீங்களோ அதை சொல்லிங்க. ஸோ இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா, திருப்பி இது ஒரு இதில் போயிடுமா, நல்லதுக்கு போவோம். எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் கொடுத்துறேன். நான் ஒரு ஏழை தானே, இப்போ வாடகை வீட்டில் தான் எங்கே இருக்கேன். இந்த 40 வருஷமாக வாடகை, இப்போயே வாடகைக்கு தான் இருக்கேன். அப்போ அங்கே பார்த்தா அவங்களும் ஒரு பிராமணர், அமெரிக்காவில் இருக்காங்க. மிக தங்கமான பெண். அவர் மிடில் ஏஜ், அவர் 35, ஹஸ்பண்டுக்கு ஒரு 38 அவ்வளோ தான் இருக்கும். கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, தந்தியில் ஜாயின் பண்ண புதுசில் வேறு இடத்துல ட்ரிப்ளிகேன்லேருந்து மாறி வரேன். வந்தோடனே என்ன பார்த்தோன்னே காரில் போய் நிறுத்துகிறேன். அவங்க காரை வந்து நினச்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வேறு ஒரு வீடு பார்க்கும்போது இவங்க பார்த்தாங்க, அந்த லேடி நல்லா பேசக்கூடிய டைப், வித்யான்னு பேர். நல்லா பேசினாங்க. வாங்க சார், எப்படி சார் இங்கே இருக்கீங்களா? அங்கே இருக்கலாம். நாங்கள் இங்கே இருக்கேன் சார், இங்கே சார் யூஎஸ் போயிட்டு வந்தோம் கொஞ்சம் நாளில். எங்கள் வீடு தான் சார். அதாவது அவங்க வீட்டுக்கு மாடி வீட்டில் ஒரு ராட்சசி சைக்கோ, அந்த வீடை பார்க்க போகிறேன். அந்த கதையை சொல்கிறேன். அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் தெரிச்சு ஓடிடுவீங்க. பார்க்க போனால் அவங்க வரல, வீட்டுக்காரன் இல்லை. கீழ் வீட்டில் இவங்க வாடகைக்கு வர்றவன் வரல, இவங்க இங்கே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் ஒரு லிங்க் ஆயிடுச்சு. அவங்க வரல. ஃபோன் பண்ணி கேட்டோன்னே நாங்கள் நாளைக்கு வரோம், இல்லை நான் நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம், கோயம்புத்தூர் போயிடுவோன்ட்டாங்க. இவங்க அந்த அம்மா நினச்சி ஃபோனே எடுக்கலை. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, லேடி சார் எடுத்துங்க சார், 8000 ரெண்ட்டு சார். அப்போ நான் சொல்ல ஒரு சார் என்ன பார்த்துங்க சார், வீட்டை நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்னா ரைட் ஆகிடும். டபுள் பெட்ரூமு ஃப்ளாட்டு, கிரவுண்ட் ஃப்ளோரு, கார் பார்க்கிங்கோடு இருக்குது. நீட்டாக அமைதியான வீடு. இப்படி ஒன்று ஜிக்ஜாக்காக இருக்கும். அது வித்தியாசமான வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ். 1+1 தான், கிரவுண்டு +1. அழகாக இருந்தோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தேன் அந்த வீட்டில். 5-6 வருஷம் இருந்தேன். ஒரு நாள் கூட அவங்க எனக்கு நண்பர், அவங்க என்னோடய உறவினர் மாதிரி, உறவினர் கூட அப்படி செஞ்சுருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க அந்த பொண்ணும் சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி. அவர் யூஎஸ் போயிட்டாங்க. அப்புறம் சொன்ன மாதிரி யூஎஸ் போயிட்டாங்க. அங்கே போயிட்டாங்க. கொரோனா காலத்தில் அங்கே போய் மாட்டினாங்க. பரவாயில்ல, நான் நிறையா ஃபோன்கள் பேசுவாங்க. அப்பப்போ மாதம் ஆனால் வாடகை அவங்க அக்கௌண்ட்டு, இந்தியா அக்கௌண்ட்டு தான் போட்டு விட்டுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தவங்களாம் என் மெயின்டெனன்ஸ் என்னையே பார்க்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் ஒரு 14 வீடு இருந்துச்சு. காலையில் மாமி இன்னும் 4-5 பேர்லாம் வந்து நிற்கிறாங்க. சார் நீங்கள் பார்த்துருங்க, நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கிறோம். இந்த மாமி பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னொரு லேடி சொன்னால் அந்த லேடி பார்த்தா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாடகைக்கு இருக்கேன். இல்லை நாங்கள் வித்யாட்ட பேசிட்டோம் சார், ஓகேண்ணா நீ பண்ணிக்கேன்னா. நான் மெயின்டெனன்ஸே பார்த்தேன். சொந்த வீடே கிடையாது, வாடகை வீட்டில் மெயின்டெனன்ஸ் பார்த்து ஒரு ஆள் நானாக தான் இருக்கும். ஏன்னா பல பஞ்சாயத்துகள் இது தீர்க்கிற மாதிரி இருக்கனால சரி ஒரு பார்த்துருவார். இப்படிப்பட்ட ஹவுஸ் ஓனர்ஸும் இருக்காங்க. ஒரு 7 வருஷம் அங்கே இருந்தேன். அந்த ராட்சசியம் அந்த நேரத்தில் இந்த பொம்பளை வந்துருச்சு மேலே இருக்குது. அது என்னன்னா ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் டம்மி பீஸ், பாவம் அப்பாவி, அப்படி தானே இருக்கணும். அப்படின்ற மாதிரி ஒரு ஆள், அடக்கி ஆளக்கூடிய ஒரு பெரிய பயங்கரம். அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழுகிற கரெக்ட். ஆமாம், அழுதுட்டு ஓடி போயிடுவாப்புல. அந்த அம்மா என்ன அப்படின்னா, அப்படி வந்தோன்னா அதுக்கு ஃபோன் அடித்தா நம்ம எடுக்கணுமா.
நான் வீடு பார்க்க வந்தேன், நான் அடித்து எடுக்கலை. நான் ஆஃபீஸில் லைவ் போயிட்டுருக்கு, அங்கே இருக்கேன். அடித்து எடுக்கலைன்னா லைவில் இருக்கோம், முடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிட்றேன். என்ன நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னா. நீ யாருமா? மேடம் நான் ஆஃபீஸில் இருக்கேன், ஆஃபீஸில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கணும்ல ஃபோனை. நான் உங்களுக்கு அடித்தேன், நான் கோயிலுக்குள்ளே இருந்தேங்க. மேடம் நீங்கள் கோயிலுக்குள்ளே இருந்தீங்க, ரைட்டு. இப்போ நான் வந்து ஏன் வேலையாக இருக்கேன்ல, நான் வேணேவாக எடுக்காமல் இருக்கேன். நான் லைவு டிவி சேனல் எட்டு நான் லைவ் பார்க்குறதா இல்லை அந்த நேரத்தில் ஐயோ மேடம் ஃபோன் பண்ணுறாங்கன்னு எடுக்கிறதா? அங்கே வெடிகுண்டு வச்சு 40 பேர் செத்துட்டான்னு லைவ் வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று அப்படிலாம் சொல்ல, நான் சொன்னேன் லைவில் இருந்தேன் மேடம். இல்லை சார் நான் 2 டைம் அடித்தேன், நீங்கள் அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அடித்து நீங்கள் எடுக்கவே இல்லை, இதெல்லாம் ஒத்தா வராது சார் நமக்கு. சொல்லுங்கள் மேடம். இல்லை நான் லைவில் இருக்கேன், திருப்பி நான் லைனில் வரேன்ட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்ட உடனே நேற்று நான் அடித்தேன் சார், நீங்கள் எனக்கு உத்தரவு போடக்கூடாது சார், நீங்கள் எனக்கு உத்தரவு போடாதீங்க. நான் நேற்று 11 மணிக்கு வரேன்னு சொன்னேன், எனக்கு ஒரு வேறு வேலை ஆயிடுச்சு, நான் வரல, அதனால் நான் ஃபோனை எடுக்கலை. நான் அப்புறம் தான் பார்த்துட்டு தான் நான் இன்றைக்கி கூப்பிட்றேன்னு. நான் சொன்னேன் மேடம் நீங்கள் கூப்பிட்றதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, உங்கள் வீட்டுக்கு நான் வரல, நீங்கள் ஃபோனை வச்சுருங்க. தெரியும், நான் கேள்விப்பட்டேன், கீழ் வீட்டுக்காரி வந்து ஏதோ இது பண்ணிட்டாலாமே அப்படின்னாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, இப்போ நான் பேசுனேன்னா ரொம்ப நாராசமாக போயிடும். நீங்கள் முதல்ல ஃபோனை வைங்க, மரியாதை, வயசு ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு இடத்த காட்டுங்க, என்கிட்ட இதுக்கு மேலே பேசாதீங்க மேடம், நீங்கள் வச்சுருங்க. இந்த சிறுத்தை டைலாக்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்த இருந்தாமலே பொம்பளை கை வைக்க மாட்டான்ற மாதிரி இருப்பேன். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தேன் மேடம், நான் என்னை தூண்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவளால் தாங்க முடியல, அந்த வீட்டுக்கு எவனுமே வரல. வந்தால் பல கண்டிஷனை போடுறது, ஆணி அடிக்கக்கூடாது, பாத்திரம் கழுவக்கூடாது, தண்ணி அளவா யூஸ் பண்ணணும், மோட்ரு மதியம் 2 மணிக்கு மட்டும்தான் போடுவோம், 2 மணிக்கு கரண்ட் இல்லைன்னா போடவே மாட்டோம். ஆமாம், எப்படின்லாம் ஏதோ கண்டிஷன் போட்டிருக்கா, எவனும் வரல. திடீர்னு சனியை என்ன ஆகி போச்சு, ஒரு நாள் ஃபஸ்ட் பார்க்கிங் என்னோடது, கீழே செகண்ட் பார்க்கிங் அவங்களோடது. நான் வேகமாக வந்து வேண்டியா அப்படி இவங்க ஆளே இல்லையே, நிறுத்திட்டேன். வந்துச்சு பாருங்க சண்டை. அந்த நேரம் பார்த்து இவங்க வந்திருக்காங்க, 2 மாதமாக ஆள் வரலன்னு சொல்லி வந்தால் நிறுத்த இடம் இல்லை. பக்கத்து பார்க்கிங், என் பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது, நிறுத்த வேண்டி தானே. யார் என் வண்டி நிறுத்தினது, இங்கே நிறுத்தினது ஆய்வின் பெரிய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மாதிரி கிளப்பிட்டா. அப்போ தான் அந்த கிளவியை நேரம் பார்க்குறேன். 7 வயசு இருக்கும், அந்த ஆய்வின் அந்த ஆள் வரான் ரவுடி மாதிரி. அந்த ஆள் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து 2 அட்டாக் வந்துருச்சான், வந்து பைபாஸ் வேறு பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் பாவம், இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தான்னு தெரில, அவ்வளோ வருஷமாக அந்த ஆள் வாழ்ந்தான்னு. வந்தோடனே யார் ஏன் டக்குன்னு கதவு தட்டான், யார் இவன் இவ்வளோ வேகமாக டொம்முன்னு கதவை போட்டு உடைக்கிறான்னு கதவை திறந்து பார்த்தா, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் கார் தானங்க இது? ஆமாம், என்ன விஷயம்னு, இங்கே நிறுத்திருக்கீங்க ஏன் பார்க்கிங்கில்? சரி இப்போ என்னங்க பிரச்சனை, இந்த பக்கத்து நிறுத்திக்கிங்க. எதுக்குங்க என் பார்க்கிங்கில் நிறுத்துறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். யோ போயாமோ இல்லை காலங்காத்தாலே அப்படி பாத்ரூம் போகிறக்கு அர்ஜென்ட்டாக வந்து நிறுத்திட்டு இருக்கேன், நான் டியூட்டி கிளம்பிட்டு இருக்கேன், என்ன நீங்கள் திமுறா பேசுகிறேன். யோ போயா காலங்காத்தால் ஏன் அப்படி பண்ணுற நீ போயான்னு அந்த பொம்பளை வந்துட்டான் மாடியிலேருந்து வேகமாக. அதான் என்ன நீங்கள் தெனாவட்டா பண்ணிட்டீங்க, ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணீங்க, எது பண்ணிட்டீங்க, என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என் பார்க்கிங்கில் எங்கள் பார்க்கிங்கில் வண்டி பண்ண அங்கே கொலையாங்க பண்ணிட்டேன், பார்க்கிங்கில் வண்டியை போட்டு இந்த எடுத்துடுறேன்னு சொல்கிறேன், அவன் திருப்பி இந்த பார்க்கிங்கில் போட்டுங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் பார்க்கிங் தாங்க வேணும். அந்த நாய் அங்கேருந்து வாடகை கார் பிடிச்சி வந்திருக்கு, அது என்ன தான் விட்டு பண்ணுறது பாருங்க. அங்கே டீ போர்டு காரில் புருஷன் பண்ணாட்டி வந்திருக்காங்க வாடகைக்கு வீடு விடுறது. எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. அம்மா போங்கம்மா முதல்ல ஏம்மா காலங்காத்தால் எனக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. அப்போ 7:30 சனி ஆரம்பித்த டைம்னு நினைக்கிறேன். காலங்காத்தால் இவங்க வேறு வந்து இப்படி வந்தாங்கன்னா ஒரு காய்ச்சி பூச்சின்னு கத்திகிட்டே கிடந்தாங்க. நான் வேணால் கார் எடுத்து அந்த பக்கமாக நிறுத்திட்டு ரோட்டில் கொண்டு நிறுத்திட்டேன், நிறுத்திட்டு போ அப்படின்னு. இப்படி ஒரு கேரக்டர் கடைசியில் எவனுமே வரல. எனக்கு தெரிஞ்சு 6 மாதம் கழிச்சு 7 மாதம் கழிச்சு ஒருத்தன் வந்தான், யார் வர்றதா இருந்தாலும் துரத்தி விட்டுருவான், ஆந்திராக்காரன் ஐடியில் அவன் கொடுத்த இது 3வது கேரக்டர். இது 2வது கேரக்டர் ஆச்சா. 3வது கேரக்டர் இப்போ இந்த பொம்பளைக்கு என்னென்னா, இது தஞ்சாவூரை சேர்ந்த லேடி. அப்போ என்ன நினைக்கிறதுன்னா, ராஜராஜ சோழனோட வாரிசு, நம்ம சொந்த வீடு வச்சுருக்கோம் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸில். அப்போ நமக்கு இவன் மதிக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி நினச்சி, ராஜேந்திர சோழனுக்கு அடுத்து வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்த ராஜமாதாவே மதிக்க மாட்டேன்ற மாதிரி இருக்குது. நான் அப்புறம் உங்ககிட்ட கேட்டேன், ஹவுஸ் ஓனர்கிட்ட, யார் இந்த அம்மா இங்கே, அந்த அம்மா போஸ்டரில் ஹெட்டாக இருந்தது, அதனால் எல்லாத்தையும் விரட்டி பழகிடுச்சு, அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கணும், இல்லை புருஷன்ட்ட வச்சுக்கணுமா, போகிற வரவட்டெல்லாம் வச்சிங்கன்னா சீல் குத்திடுவாங்க போஸ்ட்டில்.
நம்ம ஊர் பாட்டி ஆடு மாடு மேய்க்கிற பாட்டி வந்து இவங்களை விரட்டி விட்டுருப்பாங்க சார். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பாட்டியை கூட்டு வந்திருக்கணும் மிஸ் பண்ணி. அந்த மாதிரி ஆகி போச்சு. ஹீரோ கேரக்டராக சின்ன சில பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வாங்கிடுவாங்க. எப்படியா ததினத்தம் போட்டு லோனை கீனை போட்டு அந்த ஒரு வீடை வாங்கிட்டு அவங்க வந்து என்னென்னா அவங்களும் இதே மாதிரி தான் மன்னர் பரம்பரை மாதிரி தான். ஒன்று நாயக்கர் மன்னர் பரம்பரையாக இருக்கணும், இல்லைன்னா பாண்டிய மன்னனுடைய பரம்பரையாக இருப்பான். அந்த ஒரு வீடு 10 லட்ச ரூபா கட்டி டியூக்கு வாங்கியிருக்கும், மாதம் 20,000 கட்டிட்டு வர்ற தோரணையே வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து என்னாச்சு அவங்களை வந்து நீங்கள் மதிக்கணும். சொந்த வீட்டுக்காரர் வீட்டு இப்போ வாடகைக்கு நம்ம இருக்கோம்னா நம்ம பிச்சைக்காரன், அவங்க வந்து பெரிய ஆள் மன்னர் பரம்பரை. அவங்கள்ட்ட முன்னாடி போய் சார் வணக்கம் அப்படியே என்ன சார் அப்படின்னு புரியுதா? இப்போ நான் இப்போ 10 லட்ச ரூபாய் கட்டி டியூவை போட்டு அதுக்கு 10 தடவை அலைஞ்சி அதுக்கு டபுள் மடங்கு வட்டியை போட்டு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வீடை வாங்கிட்டு நீ வீடு வச்சுருக்க, நான் வாடகை கொடுக்குறேன். ஏன்னா அப்போ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யார் ஓனரு யார் எங்கே. ஒரு மனிதனுக்கு மனிதன் முதல்ல மரியாதை கொடுத்து பழகணும். ரெண்டாவது மெயினாக இவங்க என்ன பார்க்குறது அப்படின்னா, இப்போ நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கலாம், நான் எப்படி உங்களை சாதாரண ஆள் டிசைட் பண்ண முடியும்? நான் வீட்டு ஓனராக இருக்கலாம், வாடகையில் இருக்கவனும் இருக்கலாம், நான் ஃபெமிலியரான ஆளாக இருக்கலாம், இல்லை காசு வச்சுருக்கவனாக இருக்கலாம். நான் பெரிய ஆள் தான், இல்லை நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் பெரிய ஆள் தான். அதுக்காக ஏன்ட்ட வந்து நீங்கள் ஏன் காட்டுறீங்க? நான் உங்களை வந்து சாதாரண ஆள்னு சொன்னால் தான் நீங்களாம் ஒரு ஆளாயான்னு சொன்னால் ஓகே. ஆனால் வந்து நீங்கள் வந்து நீங்களாக இருக்கணும், நானாக இருக்கணும்ல. நீங்கள் பெரிய ஆள்னா ரைட்டு ஓகே வச்சுக்கோ, அப்புறம் அடுத்து சொல்லு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். சண்டைக்கு வந்தால் நீ சொல்லலாம் சரி, சண்டைக்கு வராமல் வீட்டு வாடகைக்கு இருக்கும், உனக்கு தேவை வாடகை. அப்போ நான் இப்படி சொல்லலாமா, ஏன்ட வாடகை வாங்கி பிழைக்கிறேன் நாயின்னு? புரியுதா? வாடகைக்கு இருக்கிறவன் இந்த நாய்க்கு நான் தான் மாதம் 20,000 நம்ம வீட்டு வாடகை வாங்கி பிழைக்கிறேன் நாய் இதுக்கு பேச்சை பற்றி அப்படின்னு அப்படி இருக்கும். ஏன் சார் எப்படி இருக்கும்? போகிற போக்கில் வாடகை ஆஃபீஸை வீட்டையும் காலி பண்ண வச்சிருக்கேன் போல இருக்கு. இல்லை இப்படி இவ்வளோ நான் நல்லவங்களை சொல்லலைங்க. 70% நல்லவங்க தாங்க இருக்கு, 70% நல்லவர்கள் தான் இருக்கு. நான் சொல்கிறது இந்த தெனாவட்டு பிடிச்சவனையும் ஈத்திர பயிர்களையும் சொல்கிறேன். டிஸ்க்ளைமர் சொல்லிடணும் சார். ஆமாம், அது நம்ம கட்டாயம் சொல்லிடணும். அப்போ வந்து நீ வந்து என்ன வாடகைக்கு இருக்கியா அப்படின்னு கேட்டேன்னா, நீ ஏன் வாடகை வாங்கி திங்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போம். விதண்டா வாதம் பேசுனா இப்படி வராது. இப்படி சில கேரக்டர் இருப்பான். ஆனால் நமக்கு வாய்த்ததில் 10 பேரில் 8 பேர் தாங்கங்க. இப்போ இருக்கிற வீடு ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் அப்படின்னு ஒன்று போடுவேன், வாடகையை போட்டு அவர் திருப்பி பதிலுக்கு ஒரு வணக்கம் போடுவார். வணக்கம் போட்டு தேங்க்யூ உமாபதி அப்படின்னாரு, தேங்க்யூ சார்னு போடுவேன். அவ்வளோதான். இதை தாண்டி அவருக்கு நமக்கு எந்த பேச்சு கிடையாது. எங்கள் ஊர் சொன்னார் அப்படி தான் சார். ஏன்னா அந்த மாதிரி என்ன சொல்லி வச்சிங்கன்னா வீடை ஆஃபீஸை காலி பண்ணி ப்ரோக்ராமை பார்த்துட்டு அது ஏற்கனவே சொல்லிடுவீங்க அவர் தங்கமானவர் அப்படின்னு, வரவே மாட்டார், வாடகை அனுப்பிட்டா போதும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஹவுஸ் ஓனர் ஆஃபீஸ் ஓனர் அப்படித்தான். ஹவுஸ் ஓனர் அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களும் வந்து நம்மகிட்ட எதுவும் பிரச்சனை இல்லை, பல பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா எல்லாம் கரெக்டாக, அவங்களும் கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா இந்த உலகம் கரெக்டாக போயிட்டுருக்கும். நம்ம கரெக்டாக இருந்து அவங்க கரெக்டாக இல்லைனாலும் பிரச்சனை, அவங்க கரெக்டாக இருந்து நம்ம ஒழுங்காக வாடகை கொடுக்கலனாலும் பிரச்சனை. இதை கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கள் அண்ணன் சீமான்லாம் வந்து ஒரு கடவுள் மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் கையெடுத்து கும்பிடணும். ஃபோட்டோ வச்சு தமிழனாக இருப்பான், தெலுங்கு கன்னடத்துக்காரன் தான் வாடகை கொடுப்பாங்க. எதுக்குன்னா அட்வான்ஸ் ஆட்டையை போடுறது. புரியுதா உங்களுக்கு? மதுரை எனக்கு மதுரைக்காரனுக்கு இந்த மேக்ஸிமம் கொஞ்சம் கஷ்டம். திருநெல்வேலிக்காரன் தூத்துக்குடிக்காரன்னா கொஞ்சம் கஷ்டம், தரமாட்டாங்க. கோயம்புத்தூர்னா கொடுத்துறேன் ஓரளவுக்கு, ஏன்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாஃப்டாக இருப்பாங்க. அவங்க சாஃப்டாக இருப்பாங்க, சத்தம் இல்லாமல் ஆளை காலி பண்ணிடுவாங்க. வாடகை போன மாதம் வாடகை எடுத்துருவோம், 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 25,000 வாடகை எடுத்துருவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணணும் வாங்கி, அதுக்கு 25,000 அந்த இத்து போன அந்த சுண்ணாம்பு வாங்கி கலக்கி அடிச்சு விட்டு அதுக்கு பெயிண்டிங்னு சொல்லி பெயிண்டிங்கு 25,000-30,000 வரும். அப்புறம் ஹவுஸ் கிளீனிங் நம்ம யூசியில் போடணும். அது பாத்ரூம் கிளீனிங்க்கு ஒரு 3,000, ஃப்ளோர் கிளீனிங்க்கு ஒரு 5,000, அப்புறம் மேலே கிச்சன்லாம் நீங்கள் ரொம்ப இது பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு 10,000 போட்டு 50,000 அப்படியே போட்டுருவாங்க. அவன் என்ன செய்வான், நாளைக்கு திங்கக்கிழமை டியூட்டி ஜாயின் பண்ணி ஆகும். ஏன் முண்டை மொழிக்க பக்கத்து ஸ்டேட்டில் அவன் உன்னை காரியில் துப்புவான், தமிழ்நாட்டில் காரி துப்புவான். நீ சீட்டிங் பண்ணி தின்ட்டு போயிடுவான் 50,000. அது ஆந்திரா பூரா சொல்லுவான்ல, சென்னை வந்து ரொம்ப மோசம், வீடு ஆட்டையை போட்டுருவாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா யாருக்கு பேர் கெட்டு போகுது? சென்னைக்கு பேர் கெட்டு போகும், தமிழ்நாட்டுக்கு கெட்டு போகும், தமிழனுக்கு பேர் கெட்டு போயிடும். நீ தில்லி திங்கிறதுக்கு அவன் தான் நான் கிடச்சான். ஏதோ 10,000 ஆட்டையை போட்டு 50,000 சாப்பிட்டேன், அதோட மீதி காசு மான வைக்கம் உனக்குலாம் ரோசம் இல்லை. ஒரு வீடு வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் திருடி தின்றுவேன். நீ ஐடியில் ஒர்க் பண்ணணும், பொண்ணுங்க பசங்க தேர்ந்து தங்க போகிறோம், ஃபைன் ஓகே.
35,000 அப்படின்னா ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கும், 3 பசங்க, அதில் ஒன்று குறையும், எதுலையா ஒன்றில் ஒன்று வந்து தொங்கல்லே இருக்கும், 4 பசங்க 3 பிள்ளைங்க இருக்கும், இல்லை 4 பிள்ளைங்க 3 பசங்க இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அது ஒரு மேட்ரிக்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். கேட்டால் லிவிங் டுகெதர்னு வாங்க எதுன்னு வீட்டுக்காரன் ப்ராஸ்டியூஷன் பண்ணி சம்பாதிக்கிறான், வீடு வாடகை விட்டு சம்பாதிக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனுக்கும் வீடு கிடைக்கும். இந்த 4வது கேட்டகரினா அட்வான்ஸ் லீடர்கள்னு தனியாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாடகைக்கு வீடு வைக்கிறது தமிழனுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் சீமான்லாம் வந்து ஒரு கடவுள் மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் கையெடுத்து கும்பிடணும் ஃபோட்டோ வச்சு, புரியுதா அவங்களுக்கு? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழனாக இருப்பான், தெலுங்கு கன்னடத்துக்காரன் தான் வாடகை கொடுப்பாங்க. எதுக்குன்னா அட்வான்ஸ் ஆட்டையை போடுறதுக்கு, புரியுதா அவங்களுக்கு? என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஊர், சென்னை, எந்த ஊர், மதுரை எனக்கு மதுரைக்காரனுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் கஷ்டம். திருச்சி, மதுரை, திருநெல்வேலிக்காரன், தூத்துக்குடிக்காரன்னா கொஞ்சம் கஷ்டம், தரமாட்டாங்க. ஊரை கேட்டு கோயம்புத்தூர்லாம் கொடுத்துறேன் ஓரளவுக்கு, ஏன்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாஃப்டாக இருப்பாங்க. அவங்க சாஃப்டாக இருப்பாங்க, சத்தம் இல்லாமல் ஆளை காலி பண்ணிடுவாங்க. குக்கரில் வேக வச்சுட்டு போயிடும். ஆமாம், வேக வச்சுட்டு செத்ததும் தெரியாது, கொலை பண்ணதும் தெரியாது, அந்த மாதிரி கேரக்டர் வாங்கி எல்லாரும் கிடையாது. நான் அதையும் சொல்கிறேன். அதுக்காக மதுரையில் இருக்க போகிற ரவுடின்னு சொல்ல முடியுமா, தூத்துக்குடியில் இருக்க போகிற அருவாலோட அலைவான்னு சொல்ல முடியாது. ஸோ தரமாட்டாங்க. அப்போ என்ன பார்ப்பேன், என்ன ஒருத்தர் வருவான் தெலுங்கில், சார் வீடு உண்ணாரா அப்படின்னு, ஆஹா மாட்டான்டா அப்படின்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். தெலுங்குகள் வெறியேறு அது இதுன்னு சொல்கிறேன். தெலுங்கு மக்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம இந்த காமெடியில் கூட காட்டேன், அந்த கடற்கரையோர மணலை விற்றுட்டு போயிடுவாங்க, அப்படி 1 ஏக்கர் வச்சுக்க அப்படின்னு. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, தெலுங்காப்பா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி தான் ஒர்க் பண்ணுவான், வேறு எங்கே தெலுங்கு பையன் ஒர்க் பண்ணுவான், எத்தனை ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃபு, சரி ஓகே ஒய்ஃபு, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ்னால் அவன் ஐடியில் இருக்க, ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, ஈசிஆர் ரோடு பக்கத்தில் வேளச்சேரி வீடு இருக்குது, மடிப்பாக்கத்தில், அந்த ஏரியாவில் தான் இந்த சீட்டிங் பூரா இருக்கான். சத்தமெல்லாம் பண்ணுவாங்க, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ்னுவாங்க. இவன் பாப்பா 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா கேட்குறேன், சரி எதுவும் கேட்டால் வீடு கிடைக்காதுன்னு சொல்லி நம்மளும் தெலுங்குலேருந்து கேரளா ஆந்திராவிலேருந்து வர்றோம். சரி சார் நான் கொடுத்துருவேன், ஆஃபீஸில் வாங்கி கொடுத்துருவான். கொடுத்துட்டா வாடகை 15,000 ரூபா அந்த வீடு போகும், 25,000 ரூபா சொல்லுவான். இவனுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வரும். சரி இந்த ஊரில் வந்து எதுக்கே வேண்டாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு, சரி 25 ரூபா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, நமக்கு எதுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேரம் பேசி 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. குடியும் போயிடுவான். இப்படியே இருந்துகிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு 7-8 மாதம் ஆகும். பெங்களூரில் ஒரு கம்பெனியில் 2 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடைக்கும். ஆனால் ஒய்ஃப் சொல்ல பெங்களூர் போனால் பப்பு பாரு எல்லாம் இருக்குது, அவளுக்கு இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கலாம், அதுதானே என்னோட சந்தோஷம், நைஸாக புருஷன் நகர்த்தி கொண்டு போயிடலான்னு சொல்லி பார்ப்பான். பார்க்கும்போது காலி பண்ணுறேன்னு போனோன்னே அதை எப்படி நீ 8 மாதம் 9 மாதத்தில் காலி பண்ணுவீங்க? காலி பண்ணனா 50% அட்வான்ஸ் பிடிச்சிருவோம். வாடகை போன மாதம் வாடகை எடுத்துருவோம். 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 25,000 ரூபா வாடகை எடுத்துருவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணணும் வாங்கி, அதுக்கு 25,000 ரூபா. அந்த இத்து போன அந்த சுண்ணாம்பு வாங்கி கலக்கி அடிச்சு விட்டு அதுக்கு பெயிண்டிங்னு சொல்லி பெயிண்டிங்கு 25-30,000 ரூபா வரும். அப்புறம் ஹவுஸ் கிளீனிங் நம்ம யூசியில் போடணும். அது பாத்ரூம் கிளீனிங்க்கு ஒரு 3,000, ஃப்ளோர் கிளீனிங் 5,000, அப்புறம் கிச்சன்லாம் நீங்கள் ரொம்ப இது பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு 10,000 போட்டு 50,000 ரூபாய் அப்படியே போட்டுருவாங்க. அவன் என்ன செய்வான், நாளைக்கு திங்கக்கிழமை டியூட்டி ஜாயின் பண்ணி ஆகணும், வர்றியா இல்லை அங்கேயே இருந்துறியான்னு வாங்க. அவன் என்ன பார்ப்பான்னா, நமக்கு 2 லட்சம் சம்பளம் இல்லை, முதல் மாதம் 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருதில்ல, இவளுக்கு இலவ கூட்டின மாதிரி அழுதுருவோம், புரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி போனால் போய்த்து வருது. இந்த 1 மாதத்தோட போயிடும்ல சனி என்னன்னு இப்படி ஆட்டையை போட்டுற வீட்டுக்காரன் இருக்கான். 2 லட்ச ரூபாவில் கடைசியில் அவனுக்கு 1 லட்ச ரூபா தருவான். முதல்ல என்ன பண்ணுவான்னா, காலி பண்ணு 50,000 ரூபா தரேன்னா 50,000 தரேன்ட்டு மீதி 50,000 ரூபா இழுத்து அடிச்சு. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தெலுங்கு பையன், நல்ல பையன், அழுகிறான்னா 1 லட்ச ரூபா தரமாட்டுறாங்கன்னா நான் அப்புறம் பேசி ஆள்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்து, நீங்கள் ஏங்க தலையிடுறீங்கன்றாங்க. ஏங்க முண்டை முழிக்க பக்கத்து ஸ்டேட்டில் அவன் உன்னை காரியில் துப்புவான், தமிழனெல்லாம் காரி துப்புவான், நாய் நீ சீட்டிங் பண்ணி தின்ட்டு போயிடுவான் 50,000. அதுமாதிரி ஆந்திரா பூரா சொல்லுவான்ல, சென்னை வந்து ரொம்ப மோசம், வீடு ஆட்டையை போட்டுருவாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா யாருக்கு பேர் கெட்டு போகுது? சென்னைக்கு பேர் கெட்டு போகும், தமிழ்நாட்டுக்கு கெட்டு போகும், தமிழனுக்கு பேர் கெட்டு போயிடும். நான் நீ தில்லி திங்கிறதுக்கு அவன் தான் நான் கிடச்சான், ஏதோ 10,000 ரூபா ஆட்டையை போட்டு 50,000 ரூபா சாப்பிட்டு அதோட மீதி காசு மான வைக்கம் உனக்குலாம் ரோசா இல்லை. ஒரு வீடு வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் திருடி தின்றுவியா நீ, புரியுதா? போலீஸும் தலையிட மாட்டாங்க. இவன் போலீஸுக்கு போக மாட்டான், ஆந்திரா பையன், அவன் எங்கே போய் போகிறது போலீஸுக்கு? அவனுக்கு டியூட்டி திங்கக்கிழமை ஜாயின் பண்ணி ஆகணும். வெள்ளிக்கிழமை அவனுக்கு மெயில் வந்துருச்சு, வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறான், சரி நீ தான் நான் 50,000 அடித்து சாப்பிட்ற, கொள்ளையடிச்சு தின்றுற,
மீதியை கொடுத்து விட வேண்டியதானே, இழுத்தடிச்சு அப்புறம் கொடுத்தாங்க. இப்படி கொள்ளை கும்பல் தனியாக இருக்குது சார். அட்வான்ஸ் காசை திருப்பி வாங்குறதுக்குள்ள நெஞ்சோலி வந்து ஆஞ்சியோ பண்ணுற நிலைமைக்கெல்லாம் போயிடறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு கார்டு போடுங்க. சன் டிவிலலாம் டாப் 10 சினிமா போடுவாங்கல்ல, அப்படியே ஃபஸ்ட்டு 10ன்னு போடுவாங்க, அப்புறம் 9ன்னு போட்டோன்னா அடுத்த படம், அந்த மாதிரி இது போடு. இது 4வது ஆள் முடிஞ்சு 5வது வந்து இவங்க மாமா வேலையே பார்க்கலாம் இதுக்கு, இந்த மாதிரி வீட்டு வாடகைக்கு விடுறது. இப்படி ஒரு கும்பல். இந்த கும்பல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் இருந்துக்குங்க. ஒரு வீடு டபுள் பெட்ரூம் வீடு இல்லை ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, அது வாடகைக்கு போனால் ஒரு 18,000 20,000 போகும். 35,000 வாடகை சொல்லுவாங்க. பேச்சுலருக்கு மட்டும்தான். சில கும்பல் பேச்சுலராக வந்துடாத, தனி லேடிஸாக வந்துடாதன்றாங்க. இந்த கும்பல், இந்த திட்டு கும்பல் நான் சொல்ல 6வது பேச்சுலர்ஸ் ஒன்லியா, பேச்சுலர்ஸ் ஒன்லி. போர்டெலாம் போட மாட்டாங்க, ஐடியில் வேலை பார்க்கணும், எல்லாம் வேறு எதுலேயும் வேலை பார்த்தா தர மாட்டாங்க. ஐடியில் ஒர்க் பண்ணணும், பொண்ணுங்க பசங்க தேர்ந்து தங்க போகிறோம். ஃபைன், ஓகே, 35,000. அப்படின்னா ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூமை மொத்தம் ஒரு 4 பிள்ளைங்க 4 பசங்க இருப்பாங்க. 3 பசங்க, அதில் ஒன்று குறையும், எதுலையா ஒன்றில் ஒன்று வந்து தொங்கல்லே இருக்கும். 4 பசங்க 3 பிள்ளைங்க இருக்கும், இல்லை 4 பிள்ளைங்க 3 பசங்க இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அது ஒரு மேட்ரிக்ஸாக ஒர்க் அவுட் ஆகும், டீமாக ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ என்னென்னா 2 பிள்ளைங்க இந்த ரூமு, 2 பிள்ளைங்க அந்த ரூமு, 2 பசங்க 3 பசங்க ஒரு ரூமு அப்படின்னு பிரிச்சுருவாங்க. புழங்குறது பொதுவாக பழங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான எண்ணெய் பயன்படுத்திங்க, என்ன இதை தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தி, நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது பொருளை சொல்கிறேன். அடுப்படி இருக்கும், பாத்திரங்கள்லாம் இருக்கும், சோஃபா இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பொதுவாக நம்ம பயன்படுத்திக்குவோம். யாருக்கு எது வேணாலும் சொல்லிடுங்க. இப்படி ஒரு டைப். இதில் வந்து என்னென்னா 3 பசங்க இங்கே இருக்கான்ல, இந்த 3 பசங்க இந்த 3 பொண்ணு பேர் கிடையாது. இவர்களில் ஒருத்தியோட பேர் ஒருத்தன் இங்கே இருப்பான், இன்னொருத்தனுக்கு இதில் ஜோடி இருக்காது. இன்னும் 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அதுக்கு வந்து வெளியிலேருந்து வருவாங்க. இன்னொரு 2 பேர் இங்கே இருக்காங்க, இவங்களுக்கு வெளியிலேருந்து பிள்ளைங்க லவ்வர்ஸ் இருப்பாங்க. அப்போ எத்தனை பேர் ஆகுது? 3 2 5 5 5 10 இப்படி கணக்கில் போயிடும். அவங்க வருவாங்க, தங்குவாங்க, பார்ட்டி டான்ஸு அதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2 பிள்ளைங்க இங்கேயே படுத்துருவோம் நைட்டு, இல்லைன்னா 2 பசங்க இங்கே படுத்துருவாங்க. இப்படியே போகும். வீட்டுக்காரன் 35,000 மாதம் ஆனால் 20,000 18,000 வீட்டுக்கு 35,000 வந்தால் போதும். இப்போ இது ப்ராஸ்டியூஷன் இல்லாமல் என்னது கேட்டால் லிவிங் டுகெதர்னு வாங்க இதுன்னு வாங்க. அப்போ வீட்டுக்காரன் ப்ராஸ்டியூஷன் பண்ணி சம்பாதிக்கிறான், வீடு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனுக்கும் வீடு கிடைக்காது. ஏன்னா 35,000 40,000 20,000 போகிற வீட்டை 35,000ன்றாங்க 30,000ன்றாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைக்கும் போது 10,000 சம்பளத்துக்கு நம்ம பையன் அட்வான்ஸே ஆட்டே போட்டுடலாம். இவங்ககிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க, சேர்த்து கொடுத்துருவாங்க. 5 பேர் இருக்காங்களா, ஆளுக்கு 50,000 2 லட்சத்து அட்வான்ஸ் வாங்கிடும். 1 லட்சம் தான் வாங்க முடியும் குடும்பத்தில். ஆனால் அந்த 1 லட்சத்தை ரொட்டேஷனில் விட்டுறது, போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறது. இப்போ 2 பிள்ளைங்க போச்சுன்னா 2 பசங்க உள்ளே சேருவாங்க, 2 பசங்க போனாங்கன்னா 2 பிள்ளைங்க சேரும். ரொட்டேஷன்லேயே போயிட்டுருக்கும். அந்த அட்வான்ஸ் அங்கேயே இருக்கும். இவங்க பிரிஞ்சு ஒரு நாள் சண்டை போட்டு போயிடுவாங்க, பிரேக்கப் ஆயிரும். எவனும் அந்த காசை கேட்க முடியாது. நீ அவனை கூப்பிட்டு அம்மா அப்போ தான் காசு தரேன்னுவாங்க, இல்லைன்னா நீ அவளை கூப்பிட்டு அப்போ தான் காசு தரேன்னா அந்த பிள்ளை எப்படி வரும்? உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. விட செம்மையான நீ வீடு வாடகைக்கு வரும்போது ஒரு பையனை கூப்பிட்டு வந்துல, அந்த பையனை போய் கூப்பிட்டு வருமானா அந்த பையன் பிரேக்கப் ஆகி வேற பிள்ளையோட சுற்றிட்டு இருப்பான். இந்த பிள்ளையை கூப்பிட்டானா இது எங்கே போய், இது கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிடும். ஸோ கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பான் வீட்டுக்காரன். டேய் என்னடா 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தீங்க? இல்லை அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடும். அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டா மீதி காசு தரேன்மா. அவள் வரமாட்டான், அந்த 2 லட்சத்தை ஆட்டை போடுவேன். இது ஒரு கும்பல். இது நம்பர் 6. இது ஹவுஸ் ஓனர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு கும்பல் ஒன்று இருக்குது. இது எல்லாமே அட்வான்ஸ் ஆட்டை போடுற கும்பல் தான். இது போட்டு தனாவட்டா பண்ணி ஆணி அடிச்சிட்ட. அடுத்து இந்த பழைய கும்பல் இருக்குது, வாழ்நாள் பூரா. அது பெரிய ஹியூமன் கேட்டல். அது நல்ல குடும்பத்தில் பிறந்ததாக தான் இருக்கும். சென்னையில் ஒரு சொந்த வீடு வாங்கணும், அந்த வீட்டில் நம்ம வாழணும். இன்னும் சாருக்கு இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. லோனு ஃபுல்லாக கட்டிட்டோன்னு ஒரு 10 லட்சம் தான் கட்ட வேண்டியது இருக்குது. அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடை வாங்கிட்டு வாடகை ஏற்கனவே இருந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொந்த வீட்டில் வாழ்கிற யோகமே இருக்காது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். காரைக்குடியில் இருப்பாங்க, சென்னையில் வேலை பார்த்துருப்பாங்க. சென்னையில் வேலை பார்க்கும்போது சென்னையில் ஒரு அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடை வாங்கிடுவாங்க. வாங்கி 3வது மாதத்துலேயே
சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. போச்சா, இந்த வீடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்த வீடை வச்சிருக்கவும் முடியாமல் கடலோர கவிதைகள் இது மாதிரி யார் சத்யராஜ் மாதிரி டீச்சர் கிளம்பி வண்டியில் போயிடுச்சுன்னா போகுதே போகுதுன்ற மாதிரி அந்த வீட்டை பாட்டு தான் பாட முடியுமே தவிர இங்கே வாழவும் முடியாது. புருஷனை சேலத்துக்கு மட்டும் அனுப்பி விட்டிங்கன்னா அங்கே ஏதாவது ஒன்று செட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, வீடு மட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையும் போயிடும். அப்போ நம்ம பின்னாடியே ஓடி தான் ஆகணும். அப்போ இந்த சொந்த வீட்டிலையும் இருக்கவும் முடியாது. அப்படி ஏங்குவாங்க. செவுத்தை தடவி பார்த்து வாங்கினோம். ஒரு மாதம் கூட சரியாக சமையல் பண்ணி சாப்பிடல, அதுக்குள்ளே போயிடுச்சு. இன்னும் செட் பண்ணால் சோபா போடலான்னா அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபரை போட்டு விட்டாங்களேன்ட்டா சேலத்துக்கு போயிடுவாங்க. இந்த வீடு வாடகைக்கு போயிடும். வாடகைக்கு போனால் அவங்க பண்ணுற டார்ச்சர் இருக்கு பாருங்கள். நம்ம வயிற்றுச்சலில் வாடகைக்கு விடுவாங்க. நம்ம பார்த்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, அது இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு விளம்பரம் கொடுத்துருப்பான். 10 அடியில் ரயில்வே ஸ்டேஷன், 20 அடியில் பஸ் ஸ்டாப்பு, 40 அடியில் மெட்ரோ ஸ்டேஷன், அடிக்கி விழுந்தா தண்டவாளம் அப்படின்ற மாதிரிலாம் விற்றுருப்பாங்க. பக்கத்துலேயே இதில் பெரிய கூமுட்டை என்ன இருக்காங்கன்னா, அவனுக்கு பிள்ளையே பிறந்திருக்கா, கல்யாணம் பண்ணி ஒரு தான் பாப்பா வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும், விளம்பரம் கொடுப்பாங்க. SRM கல்லூரி அருகில் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ தான் குழந்தை 1.5 வயசு ஆகும். ஃபியூச்சரில் காலேஜ் சேர்க்கறது பக்கத்துலேயே இருக்கு. அப்போ என்ன சொல்லி மண்டையை கழுவாங்கன்னா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, நீங்கள் கேட்டை திறந்தீங்கன்னா ஸ்கூல், பாப்பா அங்கே சேர்க்குறீங்க. அது 12th முடிக்கிறான் ஏதோ அதே ஸ்கூலில். 12th முடிச்சுன்னா அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா SRM காலேஜில் சேர்த்துடலாம் இன்ஜினியரிங். அப்போ இன்ஜினியரிங் இருக்குமா இருக்காதானே தெரியாது. முதல்ல இப்போ ஏரி வேந்தர் இருப்பாரா, அவர் என்ன வேறு காலேஜ் ஆரம்பிப்பாரா, காலேஜ் போயிருமானே தெரில. அந்த பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது, என் வீடு வாங்குறாராம், காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் எதுக்குடா நீ ஹாஸ்பிட்டல், இவங்களோட நெகட்டிவிட்டி பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நீ என்ன நெஞ்சு வெடிச்சு சாவ போகிற வீடு வாங்கி அப்படின்னு இவங்களாம் ஒரு கணக்கு போடுவாங்க. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ரோடை கிராஸ் பண்ணால் காலேஜு, காம்பவுண்டுக்கு பின்னாடி போனால் ஸ்கூலு, புரியுதா? இப்படி இடத்த வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி போட்டால் வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த வீட்டில் வாழ முடியாதவன். அந்த மாதிரி டிக்கெட் தான் இது. சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போயிடும், அங்கே போய் இருப்பாங்க, வாடகைக்கு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கெஞ்சி இன்னொரு 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது சாருக்கு, முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. ஆணி அடிச்சிடாதீங்க, ஏசி மாட்டக்கூடாது, ஏசி நாங்கள் ஓட்டை போட்டிருக்கோம், அது அவன் ஏதோ கூதுரை என்ன பண்ணுவான், இந்த சைடாக ஓட்டையை போட்டு விட்ருவான். நீ சொல்லுவான் இந்த பக்கம் ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் இந்த ரூமுக்கு போட்டால் நல்லா இருக்குமே, எதுவும் தொட்டக்கூடாதுங்க, இடிச்சிடக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது, பர்டிகுலராக தரையில் சவுண்டு கேட்கக்கூடாது. குறிப்பாக குழந்தைங்க வந்து அது இன்னும் சைக்கோ இருக்கா, அது 7ஆவதாக சொல்கிறேன். இப்படிலாம் சொல்லி வாடகைக்கு விட்டு இவங்க போய் அந்த வீட்டை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா சமையல் பண்ணதோ இல்லையா, இந்த வீடு வாங்கணும், டியூ கட்டும்போதெல்லாம் வீடு ஞாபகம் வரும். ஆணி அடிச்சாங்களா, என்ன பண்ணலாம், ஆணி அடிச்சிருப்பாங்களோ, ஒருவேளை ஏசி ஓட்ட போட்டிருப்பாங்களோ, ஒருவேளை தண்ணி எல்லாம் திறந்து வேஸ்ட் பண்ணுவாங்களோ, இப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு தூக்க தொலைச்சிருவாங்க. வீடு அவனுக்கு சொந்தமாக இருக்காது. இதுக்கு இடையில என்ன, சில பேர், எல்லாரும் இல்லை, சார் வந்து சர்வீஸ்க்கு போகிறதுக்குள்ளே ஒரு ஒத்திக்கு ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார். போச்சா. அப்புறம் அவங்க மச்சான்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் நேராக ஊருக்கு வந்துருங்க, சென்னையில் தனியாக இருக்க வேண்டாம், திருப்பி காரைக்குடிக்கு விட்டு போயிடுவாங்க. போச்சா, சென்னை வீடு வாடகை விட்டு. அதுக்கப்புறம் பையன் பிள்ளையெல்லாம் படித்து முடிச்சுடுவாங்களா, முடித்தோடனே ஒருத்தன் அமெரிக்கா போயிடுவான், பொண்ணை பெங்களூரில் கட்டி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த வீடு யூஸ் ஆகாது. அப்படியே அவன் போனால் தான் திருப்பி வரமாட்டான் அமெரிக்காவிலேருந்து. இந்த வீடு மட்டும் வாடகையில் இருக்கும். ஒரு நாள் கூட தங்கியிருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன, இன்னும் அடுத்து 7வது கேட்டகரி நம்பர் 7 இருக்காங்க. அவங்க எப்படின்னா மாதம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வாடகை வருதோ இல்லையா, வந்து சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, அப்படி போயிட்டுருக்கு, கேஷுவலாக காஃபி குடிக்கிற மாதிரி, காஃபி அடுப்பு என்ன அடுப்படியில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு வந்து எட்டி பார்த்துட்டு அப்படின்ட்டு, இந்த அடுப்பு வச்சுருக்கீங்களா, இது புகை பிடிக்குமே மேலே, இது வச்சுருக்காங்களே, இது சிம்னி இருக்குது, இந்த சிம்னி குவாலிட்டி கிடையாது, இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த புகைப்பூரா இழுத்து சைடில் விட்டுருமே அப்படின்னு. என்னடா இது என்ன அப்படி பார்த்து பேசிட்டு ஒரு காஃபி ஷாட் பார்த்து வச்சுக்கோங்க, பார்த்து பண்ணுங்கள். அந்த நேரம் பார்த்து 2 குழந்தைங்க இருக்கும், ஓடி ஆடி விளந்து தண்ணியை தூக்கி ஊற்று, இப்போ அப்படியே கொந்தளிச்சிருவாங்க. செவுத்துலலாம் தண்ணி ஊற்றுது, படம் வரைஞ்சி வச்சுருக்கு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், பென்சிலில் பாப்பா வரைஞ்சி வச்சுருக்கு. அது எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் வரைய தான் செய்யும். சரி மேடம் பார்த்துக்கிறோன்னு அவங்க என்ன பண்ணுறது, இல்லைன்னா நீங்கள் காலி பண்ணிடுங்க சரிங்களா, உங்களுக்கு
பிடிக்கலைன்னா நீங்கள் காலி பண்ணிடுங்க. இப்படி ஒரு குரூப்பு. அதுக்கு அடுத்து இன்றைக்கி ஒரு தென்னை மரத்தில் நிரந்தரமாக ஒரு போர்டு தொங்குச்சு. நம்ம இவர் அதை போட சொன்னார் ஹோட்டல்காரர். அவர் நம்மளுடைய வீவர். எப்போயாவது பார்சல் டிஃபன் வாங்குறதுக்கு போவேன். அதுக்கு எய்த்தவரில் ஒரு தென்னை மரத்தில் 2 லெட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது நான் வந்து ஆஃபீஸ் போகிற காலத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் தொங்குச்சு. இப்போவும் இடையில மைண்டில் அப்படி இருக்கும், இது என்ன ரொம்ப நாளாக 2 லெட்டில் தூக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். இது என்ன ரொம்ப நாளாக 2 லெட் தூங்குது என் கடைக்கார்ட்ட. சார் அவங்க ஒரு சைக்கோ சார், நீங்கள் வேறு என்னங்க சொல்கிறீங்க, சைக்கோ வீட்டு ஓனரை போய் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு குழந்தை இருக்கணும் சார், 3 வயசு ஆனால் காலி பண்ண சொல்லிடுவாங்களாம், சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லி. அது ஒரு குழந்தை தான் இருக்கணுமா, 2வது ஒருத்தையும் குடியிருந்துருக்காங்க, ஒரு குழந்தையோடு வந்திருக்காங்க. இவன்கிட்ட கேட்டால் கதவை தேடி, இவன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கான், அவன் ஃபஸ்ட் ஃப்ளோர் வாடகைக்கு விட்றாங்க. மேடம் எங்கள் வீட்டுக்கார் ஊர்லேருந்து வந்திருக்காரு, நீங்கள் நாங்கள் 2 பேரும் தனியாக ரூமில் தங்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் தங்குவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. இந்த பொம்பளையும் பார்க்கலையா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க போல். அந்த பொண்ணு மாதமாக இருந்திருக்கு போல், அதான் 3-4 மாதத்தில் வந்திருக்காங்க, ஒரு குழந்தைன்னு விட்டுட்டாங்க. திடீர்னு பார்த்தா குழந்தை பிறந்தோடனே இந்த அம்மா சாக்காயிடுச்சான். அது ஏன் சாக்காச்சுன்னு தெரியல. ஏங்க என்ன 2வது குழந்தை இருக்கக்கூடாதுங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா பார்க்க 4 பேர் வருவாங்க போவாங்க, அவங்க அம்மா வருவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் 3 பேர் கொடுத்தோன்னா 3 பேர் தான். இப்போ அந்த குழந்தைய பார்க்க வருவாங்க, சொந்தக்காரங்க தண்ணி வீணாகும் இதாகும் கசாமுசான் இருக்கும், அதனால் காலி பண்ண சொல்லிட்டோம். அவங்க வந்து சாபம் விட்டு போயிருக்காங்க. ஏம்மா வந்து 6 மாதம் கூட ஆகலைன்னு சண்டை போட்டிருக்கான் அந்த பையன்லாம். 6 மாதம் கூட ஆகலை, 1 வருஷம் அக்ரிமெண்ட் இருக்குது, எப்படிமா நீ காலி பண்ண சொல்கிற? குழந்தை அப்புறம் உனையே கேட்டால் பெற்றுக்குவாங்க. ரூமுக்கு போகும்போது உனக்கு ஃபோன் அடித்து இன்டர்காமில் கூப்பிட்டு, மேடம் இன்றைக்கி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போவாங்க. ஏம்மா நீ எல்லாம் மனுஷியா, நீ எல்லாம் அசிங்கமாக வச்சுருக்காங்க. அப்படியும் மானம் கேட்டவங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்கள் வீடுங்க இது. அவன் டக்குன்னு அந்த பொருள்கள்லாம் ஏற்றி கொண்டு போய் மாத்திரக்குள்ளே எவ்வளோ பச்சை குழந்தைய வச்சு தூக்கிட்டு போகணும், படாத பாடு பண்ணணும் சார். அது கேட்டால் மாமியார் வராங்க, அவங்க வராங்க, 4 பேர் வராங்க, நாங்கள் 2 பேருக்கு தானே வீடு விட்டோன்னா, நீ வீடு விட்டியா லாட்ஜில் ஆளுக்கு கணக்கு போடு, 2 பேருக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி போடுறேன். சிங்கிள் பெட்டுக்கு இது டபுள் பெட் இருக்கும், 2 பேருக்கு 3வது பேர்னா எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் காசுன்னு. இதெல்லாம் வீடா லாட்ஜா? இப்படிப்பட்ட சைக்கோ நான் இங்கே தனியாக இருக்கேன். அது பயங்கரம். இவங்கெல்லாம் வந்து என்னென்னா மனிதர்களை டார்ச்சர் கொடுத்தே வாழ்க்கையை இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இன்னொன்று இருக்குது சார், அங்கே வெளியில் பெரிய போர்டே வச்சுருக்காங்க. இங்கு வீடு வச்சிருக்கிறவங்க வாடகை இருக்கவும் சரி, இப்போ இங்கே பார்க்க வரவங்க யார் வண்டிக்கும் அனுமதி கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் யாரையாவது பார்க்க உள்ளே போனால் கூட வண்டி அங்கே விடக்கூடாது. ஆனால் அது ரோடு, மெயின் ரோடு, வண்டி எங்கேயுமே விட முடியாது. அப்போ எங்கே தான் விடுறது சார்? அதுதான் இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இது 7வது 8வதுக்கு இருக்கீங்க. இன்னும் 2 பேர் கொடூரமானவங்க. அது வந்து என்னென்னா இந்த சைடில் வெளிநாட்டில் இருப்பாங்க, சம்பாரிச்சு. இப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் யூஎஸில் இருக்காப்புல, நான் ரொம்ப நல்ல டீசன்ட் மேன். என்ன பண்ணுவாங்க, ஏன்னா வெளிநாட்டில் இருக்காங்கன்றதை பார்த்து வீட்டு வாடகைக்கு போயிட்டு வீடை ஆக்குபை பண்ணிக்கிறது, அட்டையை போட்டுறது. அவங்க வரமாட்டாங்க அங்கேருந்து. ஆமாம், வாடகை கொடுத்துட்டு எதாவது கேட்டாங்கன்னா காலி பண்ண முடியாதுன்னு கேஸை போகிறோம். அதுக்கு தான் இப்போ இந்தியா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் நேற்று போட்டிருக்கு. இவ்வளோ வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் நீ வாடகைக்கு இருந்தாலும் ஓனர் தான் வாடகைக்கு இருக்கிறது தான் நீ வீட்டை வந்து சொந்தமாக்க முடியாதுன்னு எப்போ போட்டிருக்கு? சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம் ஆகுது. இப்போ போட்டிருக்காங்க ஆர்டர். ஏன்னா சொந்த வீட்டுக்காரன் தானே வீடு சொந்தம். நீ வாடகைக்கு 1 வருஷம் 10 வருஷம் வந்து வாடகை பல பேர் குடும்பங்க, அந்த குடும்பக்காரங்க இருக்காங்க, இந்த தங்குறவங்க 10 வருஷம் இருந்துட்டு வாடகையே கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து 40 ரூபா வாடகை கொடுத்துருப்பாங்க 1968. வெறும் 40 ரூபா இல்லை 100 ரூபா கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு அந்த வீடு வந்து 25,000 30,000 வாடகைக்கு போகும். தாத்தா காலத்தில் அவர் 100 ரூபா கொடுத்துருப்பாரு, செத்துருப்பாரு. நாங்கள் 22 வருஷம் இந்த வீட்டில் இருந்துக்கனால எங்களுக்கு சொந்தம். ஏன்டா நீ கொடுத்து 100 ரூபா மொத்தத்துக்கு கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவ்வளோ நாள் 2,400 ரூபா தான் வருது மொத்த வாடகை. 2 கோடி போகிற வீட்டை ஆட்டையை போட்டுன்னு பார்க்குறது, கேஸை போட்டுருவாங்க. இழுக்கும் கேஸு. அப்புறம் சரி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி சரி ஒரு 20 லட்சம் கொடுத்து விடுங்க. இல்லை அது பரவாயில்ல, அது ஏதோ ஒரு அமௌண்ட்டு. ஒருத்தன் 40 வருஷமாக இருக்காங்க, இன்றைக்கி அந்த வீடு 4 கோடிக்கு போகுது, விற்க போகிறேன், சரி ஒரு 10 லட்சத்தை கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க வந்து இந்த வீடே எனக்கு சொந்தம், மொத்தமாக ஆட்டையை போடணும். இந்த குரூப் ஒரு பக்கம், இந்த ஆட்டையை போடுறா. இப்போ சுப்ரீம் கோர்ட் கேஸே அதானே. டெல்லியில் வாடகைக்கு வந்திருக்கான் 86ல் 200 ரூபா வாடகை கொடுத்துருக்கான் டெல்லியில். அதையும் ஒரு 20 வருஷம் கொடுத்துட்டு நிறுத்திட்டான். 20 வருஷமாக இருந்திருக்கேன் எனக்கு வீடு சொந்தம்னு கேஸை போட்டு ஹைகோர்ட்டும் ஆர்டர் போடுறது, கிழிச்சு தொங்க விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில்.
ஆனால் ஆர்டர் போட்டிங்கன்னா கோர்ட்டு இது. சொந்தக்காரன் வீட்டுக்காரன் இருக்கும்போது நீ எப்படி வீட்டு குடியிருந்தவன் வீட்டை சொந்தமாக்க முடியும்? கிழிச்சு தொங்க விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த திருட்டு கும்பல் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் இதோட தொடர்ச்சி போடலாம். இது இதுக்கப்புறம் வீடை விற்கிறது ஒத்திக்கு ஸ்கேம் இருக்கு பாருங்க, கொடூரமானது. அதெல்லாம் பார்ட் 2ல தான் பேசணும். பாவிகளோட இதயத்தை புட்டுங்கிறாங்க. இந்த வாடகைக்கு ஒரு வீடு விடுறாங்களே ஹவுஸ் ஓனர், அவங்க படுத்துகிற பாட்டிலே சென்னையில் பெரிதும் பாதிக்கப்படுறது, நிச்சயமாக அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. வாடகை 15,000 அதிலெல்லாம் தப்பில்லை. கரண்ட் பில் ஒரு யூனிட்டுக்கு 18 ரூபா. அதை இப்போ நான் அப்போ 5 ரூபா இருந்தால் இவங்க 8 ரூபா நாங்கள் தான் கட்டுவோன்னு காடை தராமல் அந்த கரண்ட் பில்லு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது பெரிதும் பல பேர் அது சில்லறை கும்பல். தண்ணிக்கு அதில் எவ்வளோ உனக்கு கிடைச்சிடும்? 1000 ரூபா கிடைக்குமா? அது எதுக்கு பிச்சை எடுக்கிற? சொந்த வீடு வச்சிருக்க கோடி கணக்கில் இருக்கு, கரண்ட் பில்லு எதுக்கு பிச்சை எடுக்கிற? ஒரு காடை கொடுத்தா வேலை முடிய போகுது. ஆமாம், கொடுக்க கட்ட போகிற முடிய போகுது. அது வாடகை 1000 ரூபா கூட வாங்கிக்க. அது எதுக்கு தண்ணியில் பிச்சை எடுக்கிறது, கரண்ட் பில்லில் பிச்சை எடுக்கிற? நீனா வீட்டு ஓனரா இல்லை பிச்சைக்காரியா? நீங்கள் வாடகை கேட்கும் போதே சொல்கிறாங்க சார், வாடகை அவ்வளோதான், மெயின்டெனன்ஸ் அப்படி என்னதான் மெயின்டெனன்ஸ். அது மெயின்டெனன்ஸ் ஸ்கேம்ன்றது பெருசு. என்னதான் மெயின்டெனன்ஸ்? அப்பார்ட்மெண்ட்ஸில் லிஃப்ட் இருக்கும், ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். லிஃப்ட்டுக்கு கரண்ட் பில்லு தாறுமாறாக வரும், ஒரு 20,000 ரூபா கிட்ட வரும். ரைட்டு, ஓகே. கூட்ட கழுவுற ஒரு அம்மா இருக்கும், அதுக்கு ஒரு 5,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பிரித்து வீட்டுக்கு 500 ரூபா, 1000 ரூபா போகும். இப்போ ஒரு 1000 ரூபா தண்ணி திறந்து விடுற கரண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வரும். தனி வீடாக இருக்கும். சுவிட்சை போட்டால் தண்ணி ஏறப்போகுது, மோட்டர் அவ்வளோதான். பாத்ரூமு நம்ம ஆளை வச்சு கழுவ போகிறோமோ இல்லை நம்ம கழுவுறோமோ, வீட்டை குழந்தைங்க நம்ம கழுவு. அதுக்கு மெயின்டெனன்ஸ் 1500 ரூபா கேட்குறாங்கன்னா பிச்சைக்கார பசங்க. அந்த 500 வச்சு நீ என்ன பண்ணிடுவேன்? இன்னொரு 300 வருஷம் வாழணும்னு ஆசை சார், வாழ்ந்துக்கிட்டு சார். இதில் எனக்கு தெரிஞ்சு இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு கிழவனும் கிழவியும் இருந்தாங்க. ஆனால் எல்லாம் சொல்லாங்க, என்ன இப்படிலாம் சொல்லாதீங்க, கிழவன் கிழவின்லாம் சொல்லாதீங்கன்னா. தமிழில் பேரே கிழவிக்கு பேர் கிழவி தான், 70 வயசுக்கு மேலே ஆச்சு இருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் ஹில்ஸ் அந்த பகுதியில் விவசாய நிலம் ஏகப்பட்ட இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. வந்த காசெல்லாம் போட்டு 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 இங்கே 4 ஏக்கர் இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 3 ஏக்கர் இருக்குது. எங்கெங்கேயோ அந்த ஆள் வாங்கி போட்டிருக்காங்க, லஞ்சம் வாங்கி சம்பாரிச்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. அந்த ஆள் ரிட்டையர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இந்த 15-20 வருஷம் ஆச்சு. 70 வயசு ஆகும்போது கிளவி செத்துருது. புரியுதா? பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அமெரிக்கா போனவன் வரவே இல்லை, இவங்களை பார்க்கவும் இல்லை. கடைசியில் இப்போ போன மாதம் அந்த கிழவனும் செத்து போயிட்டார். அதில் புக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஏற்கனவே. செத்துட்டாருன்னா இந்த வண்டி மாதிரி ஆளை கொண்டு நீங்களே எரிச்சிருக்கேன்னு சொல்லி. எவ்வளோ அந்த ஆள் சொத்து மட்டும் ஒரு 30-40 கோடி இருக்கும். எல்லா இடத்தையும் அவன் அடையப்பட்டான், முடிஞ்சு போச்சு. நீ என்ன மண்ணாய் கட்டிக்கு நீ வாங்கின இடம் எதுக்கு? உனக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சு. பூந்தமல்லியில் 2 ஏக்கர் எதுக்கு உனக்கு? அப்போ வாங்கி போட்டிருக்காங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கின காசில். ஈபிலே எதை வேலை பார்த்துருக்கேன் அந்த இன்ஜினியர். லஞ்சம் வாங்கி வாங்கி இங்கே இட பைத்தியம் முடித்தோன்னா காஞ்சிபுரம் அங்கே அவுட்டரில். அப்போ அந்த காலத்தில் சென்ட் 10,000 இருக்கும்ல, அங்கே ஒரு 25 சென்ட், இங்கே ஒரு 40 சென்ட். காஞ்சிபுரத்தில் ஒரு 3 ஏக்கரு, பூந்தமல்லி தாண்டி அவுட்டரில் நெல்லூர் போகிற வழியில் ஒரு 3-5 ஏக்கரு. டோட்டலாக அவன் அப்படி சைலண்ட்டாக சாப்பிட்டான், செத்து போயிட்டான். புதைக்கிறது கூட வர கூட உதவிக்கு ஆள் இல்லை. அந்த இதுக்கு புக் பண்ணி வச்சுருக்கான் அவன் பையன் ஏதோ அந்த ஃபியூனரல் கம்பெனியில். அங்கே காசு டாலர்ஸ் அனுப்பிட்டு ஏற்கனவே புக் பண்ணியிருக்கேன், அட்வான்ஸ் கொடுத்து. எப்போ எங்கள் அப்பா செத்தாலும் கப்புன்னு கொண்டு போய் போச்சிருக்கேன். முடிஞ்சு போச்சு. அந்த இடங்கள்லாம் எங்கே இருக்குன்னு மகனுக்கும் தெரியாதான், மகன் எங்கே இருக்கான்னு எவனுக்குமே தெரியாதான். இப்போ குடியிருந்தான் இல்லை, இந்த வீடு மட்டும் அவன் சொந்த வீடு, அது மட்டும் மகனுக்கு தெரியும். இனி இருந்தாலும் சொல்லிட்டு சேர்த்தானா பத்திரம் வச்சுருக்கானா என்னன்னே தெரில. அங்கங்கே விவசாயம் பண்ணுற வேலைக்கு ஆள் விட்டுருப்பாங்கல்ல. சரி பரவாயில்ல, ஏழைகள் சாப்பிட்டு பரவாயில்ல சார். இல்லாதவங்க இப்படிப்பட்ட இருக்கீங்க இருக்காங்க. இல்லாதவங்களுக்காக போய் கிடைக்கும். அதை வச்சு சம்பாதிக்கிறது இல்லை, அனுபவிக்கிறது இல்லை. ஒரு மனிதனுக்கு எதுக்கு சொத்து? அனுபவிக்கிறதுக்கு தான் சொத்து. வாங்கி வாங்கி சந்தோஷப்படுறது. இதில் சந்தோஷப்பட்டு வைரக்கல்லாம் வாங்கி வைப்பாங்க சார். கல்லை வச்சு என்னதான்டா பண்ணுவீங்க? அது பல்லாயிரம் கோடி போகும். நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது, நம்மகிட்ட மட்டும்தான் காலங்காலம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு எந்த பயிரும் இல்லை சார். செத்து போயிடுவான். என்னடா பண்ணான்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூரை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஊருக்குள்ள வைரக்கல் வச்சிருக்க ஒரே ஆள் யாரு? அது என்ன பெருமை தான் இருக்கு. இந்த மாதிரி தான். ஓகே சார். எனிவேஸ் இந்த வீடு வாடகை சாப்டர் எடுத்தால் 4-5 பார்ட்டு போகணும் போல. ஏன்னா பர்சனல் அனுபவங்களே பல 100 பக்கங்கள் இருக்கும் சார். ஏன்னா சொந்தமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடு என்னோட அனுபவமே என்ன போச்சுன்னா ஒரு 4 மணி நேரம் போகும்.
தூங்கிடுவாங்க எல்லாம் பார்க்குறவங்க. உண்மை சார். நம்ம அதனால் இந்த எபிசோடை முடிச்சிடுவோம். அடுத்து வந்து இந்த ஒத்தி திருடர்கள், சொந்த வீடு திருடர்கள், பெரிய பெரிய கம்பெனின்னா சுரண்டுனா சாம்பலாக வரும். அது அந்த பெரிய காசா கிராண்ட்லேயும் நடந்திருக்குது. இந்த இப்போ அப்பாசாமி பாஷ்யம் பல கோடியில் வீடு வாங்கி நடுரோட்டுக்கு வந்தவங்க அந்த டியூவும் கட்ட முடியாது. அதே மாதிரி எதுக்கு உன்னைய வாங்க சொன்னேன் 3 கோடியில் எதுக்குடா வீடு? ஆமாம், என்னைய கேட்டால் வாடகை வீடு தான் பெஸ்ட்டுன்னு. ஏன்னா இது பிடிக்கலையா, கொஞ்ச நாள் இந்த பகுதியில் வாழ்ந்து பழகிட்டோம், நல்லா இருக்கா, சரி வேணாம் விடு, வளசரவாக்கம் போவோம், வளசரவாக்கம்னா இதுக்கு போகிறோம், கோடம்பாக்கம் போவோம், கோடம்பாக்கம் விட்டால் மடிப்பாக்கம் போவோம். 4 நிலம் எடுக்கிறது வந்துச்சுன்னா சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேற வீடு போயிடலாம். தண்ணி இங்கே நிறையா வருதா, சொந்த வீடுனா மாற்றவே முடியாது. அடுத்து இப்போ இதுக்கு போயிட வேண்டியது, வேளச்சேரி இல்லைன்னா மடிப்பாக்கம், பொள்ளாச்சி ஏலகிரி அப்படின்னு கிளம்பிட்டு போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதான். உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி எங்கே வேணா டிராவல் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாம், நமக்கு என்ன இருக்கு. இனிமே சார் கஷ்டப்பட்டு ஒரு சொந்தமாக ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க, அந்த வீடை பாதுகாக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் தவறு கிடையாது. ஆனால் அதை பாதுகாக்கணும் பிள்ளை சைக்கோத்தனம் பண்ணி வாடகை இருக்கணும் போட்டு டார்ச்சர் கொடுக்குறது. நம்ம தான் ராஜராஜ சோழனோட பேரன்ற மாதிரி ஒரு வீடு, ஒரு 3 டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸை வச்சுட்டு நீ பண்ணுற அட்டகாசம் என்னென்ன பண்ணுறீங்க. அதான் அந்த சைக்கோக்களுக்கு தான் அந்த வீடியோ அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி வாடகைக்கு போய்கிட்டு இவங்க பண்ணுற சைக்கோத்தனங்களை பற்றியும் நம்ம நிச்சயமாக அடுத்து அதில் அதையும் பேசியிருக்கோம். ஏன்னா 2 தரப்புலையும் பேசணும், டிஸ்க்ளைமர் போகணும். இல்லைனா நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொந்த வீடு கட்டி பாருங்கள் தெரியுன்ட்டு சிலர் வந்துடுவாங்க. அதுக்காக தான் இப்போ முடிச்சல சார். இனிமேல் நேரம் கொடுத்து சொந்த வீட்டுக்காரன் பலரும் பாவம் தான், பலர் விட்டுட்டு வீடை திறந்துட்டு தங்கவும் முடியாமல் போனவங்களாம் இருக்கு. இருவருடைய கண்ணீர் கதையை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.